அன்பிற்கினவர்களே வணக்கம். 45 days ரேபிட் ரிவிஷன் ஃபார் குரூப் அண்ட் ப்ரிலிம்ஸ் அப்படின்றதுல இன்னைக்கு நம்ம டே 12 இருக்கிறோம். இந்த டே 12 எக்கனாமிக்ஸ் தாங்க பார்த்தோம். என்னடா ஒரே தமிழ் சொசைட்டி எக்கனாமிக்ஸாக இருக்குது அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. குரூப் ஒன் பொறுத்த வரைக்கும் தமிழ் சொசைட்டிலேருந்து 40 கொஷின்ஸ் வந்துடுது, எக்கனாமி இந்தியிலேருந்து மட்டும் 50 கொஷின்ஸ் வந்துடுது. அப்போது அப்ராக்சிமேட்டாக பார்த்தா 200 கேள்விகளில் 90 கேள்விகள் இந்த 2 சப்ஜெக்ட்லேருந்து வந்தது இல்லைங்களா. அதனால தான் முதல்ல இந்த 2 சப்ஜெக்ட் எடுத்து நம்ம ப்ராப்பராக ரிவைஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அப்படி இன்னைக்கு 2 பிவிக்யூ இல்லைங்க, இன்னைக்கு 3 பிவிக்யூ இருக்குது, 2 கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் கொஸ்டின் இருக்குது சரிங்களா. ஆக மொத்தம் 5 கொஸ்டின்ஸ் இன்னைக்கு இருக்குது. இன்றைய பதினுடைய முதல் கேள்வி பிவிக்யூலேருந்து கொடுத்துருக்குறோம். ஸோ முதல்ல ஆங்கிலத்தில் பார்த்துட்டு தமிழுக்கு வந்துடலாம். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ், சூஸ் த கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறீங்க சரிங்களா. ஸோ அவங்க கொடுத்துருக்குறாங்க, பப்ளிக் ப்ரொக்யூர்மெண்ட் இன் இந்தியா ரீச்ட் அப் டு 20 to 25% ஆஃப் த ஜிடிபி அப்படின்னு சொல்கிறாங்க. பப்ளிக் ப்ரொக்யூர்மெண்ட் இன் இந்தியா ரீச் அப் டு 20 to 25% ஆஃப் ஜிடிபி. ஸோ தமிழில் பாருங்கள், பொது கொள்முதல் இந்தியாவில் அதன் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 20 to 25% அடைந்தது அப்படின்றாங்க. ஸோ அவங்க கொடுத்துருக்கிற வாய்ஸ் பார்த்தீங்கன்னா இது டேட்டா எக்கனாமிக் சர்வேல சொன்னது கரெக்ட். அடுத்து பாருங்க, அரசாங்கத்தின் மின் சந்தையிடம் ஒரு குறிப்பான நோக்கத்தை அடைவதற்கான வாகனமாக உருவாக்கப்படுத்தப்படுகிறது. உருவகப்படுத்துறாங்க, எவ்வளோ அழகா டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஸோ கவர்மெண்டோட இ மார்க்கெட் பிளேஸ் ஜெம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஜெம் வாஸ் கான்செப்டுவலைஸ்ட் அஸ் அ ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் அப்படின்றாங்க. ஆப்வியஸாக இதுவும் கரெக்டு சரிங்களா. இந்த ஜெம் அப்படின்றது இட் வாஸ் அ ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள். ஏன் அப்படின்னா இதுதான் ஒட்டுமொத்தமாக கரப்ஷன் ஃப்ரீ கவர்னன்ஸ், அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா இடைத்தரகர்கள் அப்படின்னு சொல்கிறோம்ல, இன்டர்மீடியேட்டரிஸ், இந்த இடைத்தரகர்கள் இன்டர்மீடியேட்டர்ஸ் இவங்க இல்லாமல் டைரக்டாகவே சேல் பண்ணுற மாதிரி ஒரு சிஸ்டம் தான் இந்த ஜெம் சரிங்களா. ஸோ இந்த ஜெம் அப்படின்றது அதுதான். ஸோ அதனால் இதை பேஸ் பண்ணி தான் இதுக்கப்புறம் என்ஐஎம் நாம் அப்படிலாம் கொண்டு வந்திருப்பாங்க. அது எல்லாமே அதோட பேஸே இதுதான் சரிங்களா. எஸ், கவர்மெண்ட் இ மார்க்கெட் பிளேஸ். ஸோ அதில் தான் அந்த நேஷனல் அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. இது நோக்கமே இன்டர்மீடியேட்ஸ் இருக்கக்கூடாதுன்றதான். ஓகே தான். ஸோ அடுத்து பாருங்க, கவர்மெண்ட் இ மார்க்கெட் அதாவது ஜெம் இட் ப்ரொமோட்ஸ் இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட் கரப்ஷன் ஃப்ரீ கவர்னன்ஸ். ஐயா இதில் கரப்ஷன் ஃப்ரீ கவர்னன்ஸுமாங்க வருது. ஆமாப்பா, இன்டர்மீடியேட்ஸ் யாருமே இல்லை அப்படின்னாலே நேரடியாக விற்கிறவனுக்கும் வாங்குறவனுக்கும் தானே. ஸோ ஆப்வியஸாக அதையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம், கரெக்டு தான். சரி, 4th ஸ்டேட்மெண்ட் பார்க்குறோம். கவர்மெண்ட் இ மார்க்கெட் சரிங்களா. ஸோ டிஜிட்டல் போர்ட்டல் வாஸ் செட்டப் இன் ஆகஸ்ட் 2006 அப்படின்றாங்க. ஆக்சுவலி இது ஆகஸ்ட் 2006 கிடையாதுங்க, ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி 2016 கொண்டு வந்திருக்கிறாங்க. சப்போ தப்பாக இருக்குது சரிங்களா. அப்போ கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா 4 ஸ்டேட்மெண்ட்டில் 1, 2, 3 கரெக்ட். ஆப்ஷன்ஸ் 1, 2 and 3 ஆர் கரெக்ட். அதான் சரியான விடை சரிங்களா. ஓகே, அடுத்த கொஸ்டின். ஸோ எம்எஸ் சுவாமிநாதன் பற்றி கொடுத்துருக்குறாங்க. ஓகே, எம்எஸ் சுவாமிநாதன் ஹி வாஸ் த ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் இன் இந்தியா அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. எக்ஸாக்டாக கரெக்டு. ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்னு மட்டும் இந்தியாவை தூக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது கரெக்டா கிடையாது. ஸோ ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்னா யாரை நம்ம சொல்கிறோம்? நார்மன் போர்லாண்ட், இவரை தான் சொல்கிறோம் சரிங்களா. எஸ், அப்போ இந்தியாவோட பசுமை புரட்சியின் தந்தை அப்படின்னு எம்எஸ் சுவாமிநாதன் அவர்களை சொல்கிறோம், கரெக்டு. ஹி வாஸ் அன் அக்ரோனமிஸ்ட் அண்ட் பிளான்ட் ஜெனடிஸ்ட். ஆமாங்க, அதுவும் சரி. ஸோ இந்தியா பசுமை புரட்சியின் காலகட்டங்களில் வர்றதுக்கு குறிப்பாக 4ஆம் 5 ஆண்டு திட்டம் 4 to 5 year பிளான் இந்த பீரியடில் கொஞ்சமே நம்ம ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்தோம். ஸோ அப்போது எம்எஸ் சுவாமிநாதனுடைய உதவியோட தான் நம்ம என்ன கிரீன் ரெவல்யூஷன் ப்ராப்பராக பிளான் பண்ணி கொண்டு வந்தோம். ஹீ ரோட் த புக் காட்டன் அப்படின்றாங்க. இந்த காட்டன் அப்படின்ற புக்கு ஸ்டீஃபன் யுவா அவரோட புக்கு சரிங்களா. அப்போ எம்எஸ் சுவாமிநாதன் புக் என்ன சார்? அவர் எக்கச்சக்கம் ஹங்கர் ஃப்ரீ இந்தியா, டுவர்ட்ஸ் ஹங்கர் ஃப்ரீ இந்தியான்னு எழுதியிருக்கிறார் சரிங்களா. இது போக ரிமெம்பர் த ஹியூமனிட்டி அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாகவே எக்கச்சக்கமான புக், சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சருக்கு ஒரு புக் எழுதியிருக்கிறாங்க, ஹங்கர் ஃப்ரீ இந்தியாவுக்கு எழுதியிருக்கிறாங்க. இந்த மாதிரி பல்வேறு புக்ஸ் எழுதியிருக்கிறாங்க. இந்த காட்டன்றது இவர் எழுதின புக்கு கிடையாது. சரி, he was pioneer in mutation plant breeding அப்படின்றாங்க. எக்ஸாக்டா he was pioneer in mutation plant breeding. ஏன்? he was a plant genetist. பாருங்க, இங்கே அவங்க பிளான்ட் ஜெனட்டிஸ்ட்னு சொல்கிறாங்க, கீழே மியூட்டேஷன் பிளான் பிரீடிங்கில் அவர் ஒரு முன்னோடி அப்படின்னு சொல்கிறாங்க.
சரிங்களா? இந்த மியூட்டேஷன் பிளான் பிரீடிங் அப்படின்றத பாருங்க. அவர் சடுதி மாற்ற பயிர் பெருக்கத்தின் ஒரு முன்னோடி ஆவார். இந்த சடுதி மாற்ற பயிர் பெருக்கம் அப்படின்றது எதோட தொடர்புடையது? தாவர மரபியலோடு தொடர்புடையது இல்லைங்களா? அவ பாருங்க, இது ரெண்டுமே இன்டர் ரிலேட்டடான விஷயம் தான். அதை வச்சே நம்ம சொல்லிடலாமா? ஸோ இப்போ கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்ல ரொம்ப எளிமையாவே சொல்லிடலாம். அவரை பத்தி தெரிஞ்சிருந்தா இந்த காட்டன்ற புக்கை எழுதுனதை தவிர மற்றது எல்லாமே சரி. சரிங்களா? ஓகேங்க. அடுத்த கேள்வி, அசர்ஷன் ரீசன். Unemployment is the major social problems causing sickness, personal, family and community disorganization அப்படின்றாங்க. அதாவது வேலையின்மை அப்படின்றது ஒரு நோயா, தனிப்பட்ட குடும்பம் மற்றும் சமூக சீர்குலைவை ஏற்படுத்தும் முக்கிய சமூக பிரச்சனையாகும் அப்படின்றாங்க. அப்போ இதை ஸ்டேட்மெண்ட் வைஸ் தானே நம்ம பார்க்கணும். ஓகே, கரெக்டா இருக்கு. பொருளாதார குறைபாடுகளை எதிர்கொள்பவர்களுக்கு நிதி உதவிக்கான சமூக ஏற்பாடுகள் வேலை இல்லாதவர்கள் அனுபவிக்கும் துன்பங்களை குறைக்கிறது. புரியுற மாதிரியும் இருக்கு, புரியாத மாதிரியும் இருக்குது இல்லையா? யோசிக்கிறோம். அப்போ பொருளாதார குறைபாடுகளை எதிர்கொள்பவர்களுக்கு சரி, நிதி உதவிக்கான சமூக ஏற்பாடுகள், இப்போ பொருளாதார குறைபாடுகள் இருக்கவங்களுக்கு நிதி உதவிக்கான சமூக ஏற்பாடுகள் வேலை இல்லாதவர்கள் அனுபவிக்கும் துன்பங்களை குறைக்கிறது. ஆப்வியஸா கரெக்ட் தான். சரிங்களா? எஸ், இந்த வேலை இல்லாதவர்கள் அனுபவிக்கும் துன்பங்களை எது குறைக்குது? ஆல்ரெடி புவரா இருக்கிறாங்க இல்லையா, ரொம்ப மார்ஜினலைஸ்டா இருக்காங்கல்ல, ஸோ அவங்களுடைய பிரச்சனைகள் இந்த பிரச்சனைகளுக்கு ஆப்டா வந்து ஒத்து போயிருது. ஸோ அதனால இவங்களுடைய சஃபரிங்ஸை அவங்க சஃபரிங் குறைக்குதுன்றாங்க. சைக்காலஜிக்கலாக கரெக்டு தான். அவனுக்கு இவன் பரவாயில்லப்பா, அந்த மாதிரி நம்ம கம்பேர் பண்ணிக்கிறோம் நம்ம. ஸோ ரெண்டுமே சரிதான். அசோசியேஷன் ரீசன் ரெண்டுமே சரி. இப்போ இது ரெண்டுக்குமே இன்டர் ரிலேஷன் இருக்கா? இங்க அன்எம்ப்ளாய்மெண்ட் பத்தி கொடுத்துருக்குறாங்க சார். சரிங்களா? ரைட். இங்க அன்எம்ப்ளாய்டுக்கு ஈக்குவலா யாரை சொல்றாங்க அப்படின்னா எக்கனாமிக் டிசபிலிட்டிஸ்ல இருக்கக்கூடியவங்கள சொல்றாங்க. கரெக்டா? இங்க நேரடியாவே வேலை வாய்ப்பின்மையை கொடுத்துட்டாங்க. இங்க வேலை வாய்ப்பின்மை அதே மாதிரி, அதாவது வேலை இல்லாத எப்படி கஷ்டப்படுறானோ அதே மாதிரி எக்கனாமிக்கலா போரா இருக்கணும் கஷ்டப்படுறான், அவனுக்கு இவன் செலக்டவனா இல்லைன்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ ரெண்டுமே இன்டர் ரிலேட்டட் இல்லை. இன்டர் ரிலேட்டட்னா நம்ம கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் கொடுப்போம், இன்டர் ரிலேட்டட் இல்லைன்னா நாட் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் கொடுப்போம். புரியுதுங்களா என்னென்ன? அங்க வேலை வாய்ப்பின்மை பத்தி சொல்லிட்டாங்க, இங்க வேலை வாய்ப்பின்மையோட சேர்த்து அந்த எக்கனாமிக் டிசபிலிட்டியில இருக்கக்கூடியவங்க சொல்றாங்க. இப்போ பொருளாதார குறைபாடுகளோடு இருக்கக்கூடியவர்கள், வறுமையில் இருக்கக்கூடியவர்களை சொல்றாங்க. சரிங்களா? அப்போ இன்டர் ரிலேட்டட் இல்லை, ஸோ நாட் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். சரி, ஸோ அடுத்ததாக கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டு ஒரு கொஸ்டின் பார்க்க போறோம். சரிங்களா? நேஷனல் மில்க் டே, தேசிய பால் தினம் அப்படின்றது ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் 26ஆம் தேதி இந்தியாவில் கொண்டாடப்படுகிறது அப்படின்றாங்க. ஆமாங்க, நேஷனல் மில்க் டே, தேசிய பால் தினம் ஒவ்வொரு வருஷமும் நவம்பர் 26 தான் கொண்டாடப்படுகிறது. இந்த நவம்பர் 26ஆம் தேதி இருக்குது இல்லையா, இந்த நவம்பர் 26ஆம் தேதி இன்னொரு நாளாகவும் நம்ம கொண்டாடுறோம். என்னது அப்படின்னா கான்ஸ்டிடியூஷன் டே. கான்ஸ்டிடியூஷன் டே. சரிங்களா? ஓகேங்க. அடுத்த ரீசன், இட் மார்க்ஸ் த பர்த் அனிவர்சரி ஆஃப் டாக்டர் எம்.எஸ். சாமிநாதன் அப்படின்றாங்க. டாக்டர் எம்.எஸ். சாமிநாதனா? நேஷனல் மில்க் டேல மில்க் டேனா யாரு? வர்கீஸ் குரியன் அவர்களுடைய பிறந்த தினம் தான். அப்ப டைரக்டாவே தப்பா கொடுத்துட்டாங்க. சரிங்களா? ஸோ கேரளாவில் பிறந்து இந்தியாவில் டாப்பான ஒரு பிராண்டான அமுல் அப்படின்ற பிராண்டை உருவாக்குன வர்கீஸ் குரியனுடைய பிறந்த தினத்தை தான் நாம தேசிய பால் தினம் அப்படின்னு கொண்டாடி இருக்கிறோம். சரிங்களா? ரைட்டுங்க. ஸோ அமுல் அப்படின்றது என்னன்னா ஆனந்த் மில்க் யூனியன் லிமிடெட். அப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஆவின் அப்படின்னு வச்சுருக்கோம் இல்லைங்களா, தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம், அதுக்கு ஆவின்னு வச்சிருக்க மாதிரி அவங்க ஆனந்த்ன்றது ஊரோட பேர். சரிங்களா? ஸோ ஆனந்த ஊரில் இருக்கக்கூடிய பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம் தான் அமுல் அப்படின்னு ஒரு பிராண்டை வச்சிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ இதில் பார்க்குறோம் அசோசியேஷன் கரெக்டாக இருக்கு, ரீசன் தப்பாக இருக்கு. A is true or is false. சரிங்களா? ஓகேங்க. ஸோ அடுத்த கேள்வி, அதாவது இன்றைய பதினுடைய இறுதி கேள்வி, SDG கோல்ஸ். அப்போ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ், ஐநா அங்கீகரித்த இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் ஒரு 17 கோல்ஸ் இருக்குது ஒட்டு மொத்தமாக. சரிங்களா? அப்போ ஏதாவது ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக SDG பேஸ் பண்ணி கேட்டுறாங்க. அதாவது SDGயில் தமிழ்நாடு என்னென்ன அச்சீவ் பண்ணியிருக்குன்னு கேட்டுறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா SDGயில் தமிழ்நாடு என்னென்னலாம் லேக்கிங்காக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இந்தியா என்னென்ன அச்சீவ் பண்ணியிருக்கு,
இல்லை சிம்பிளாக இப்போ நம்ம கேட்ட மாதிரி எஸ்டிஜி கோல்ஸ் என்னென்னாவது கேட்டுறாங்க. ஆனால் இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா எஸ்டிஜி கோல்ஸை கொடுத்து அதுக்கு இணையாக இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸை கொடுத்து வச்சுருக்கோம். சரிங்களா? அப்போ ஃபஸ்ட்டு நமக்கு இந்த எஸ்டிஜி கோல்ஸ் என்ன அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சாதான் ஆன்சர் பண்ண முடியும். அப்போ நிறைய பேர் யோசிப்போம் எஸ்டிஜி கோல்ஸை இப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, 17 இருக்கு அப்படின்னு. சிம்பிளாக ஒரு ஷார்ட்கட் ஒன்று வச்சுக்கலாம் நம்ம. சரிங்களா? ஷார்ட்கட் வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்க, புவர் ஹங்க்ரி, அதாவது புவர் ஏழைகள். சரிங்களா? எஸ், புவர் ஹங்க்ரி ஹெல்த்தி எஜுகேட்டட் கேர்ள்ஸ். அப்போ புவராக இருக்கிறவங்க, ஹங்க்ரியா பசியில் இருக்கக்கூடிய, நல்ல ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய படித்த பெண்கள், வாண்ட்ஸ் அவங்களுக்கு தேவை என்ன அப்படின்னா நல்ல எனர்ஜி. சரிங்களா? எனர்ஜி, ஒர்க், நல்ல வேலை வேணும். இண்டஸ்ட்ரீஸ், பெரிய பெரிய நிறுவனங்கள் அவங்க கிட்டே இருக்கணும். அப்போ தான் உடனே திங்ஸ் வாங்கிக்கலாம் இல்லையா? பெரிய பெரிய நிறுவனங்கள் இருக்கணும். இன்இக்வாலிட்டிஸ் இருக்கவே கூடாது. இன்இக்வாலிட்டிஸ் எங்கே மாதிரி இருக்கக்கூடாது? சிட்டிஸில். பொதுவாகவே சிட்டியில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்இக்வாலிட்டி இருக்காது இல்லையா? அப்போ சிட்டிஸில் மாதிரி இன்இக்வாலிட்டி இருக்கக்கூடாது. சிட்டிஸில் மாதிரி கன்சப்ஷன், தேவையான பொருட்களே பக்கத்திலே வாங்குற மாதிரி இருக்கணும். கிளைமேட், நல்ல ஒரு கிளைமேட்டில் வாழணும். சரிங்களா? அந்த வாழ்க்கை லைஃப் ஆன் வாட்டர், தண்ணியில் மிதக்கிற மாதிரி வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. நிலத்தில் இருக்க மாதிரி ஸ்டேபிளான வாழ்க்கையாக இருக்க வேண்டும். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். பார்ட்னரோட இருக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ என்ன தெரிஞ்சிருச்சா? ஒரு சின்ன ஷார்ட்கட் மாதிரி. ஓகேங்க. ஸோ இப்போ இதுதான் 17 கோல்ஸ், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸோட 17. இந்த நம்பர்ஸோட அதை ஞாபகம் வச்சுக்க போகிறோம். இதில் வேற மாதிரி என்ன சார் ஞாபகம் வச்சுக்கலாம்? ரைட், இங்கே பாருங்க, 5 ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, பாலின சமத்துவம். கேர்ள்ஸ்ன்னு கூட வச்சிருந்தோம்ல, ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, பாலின சமத்துவம். சரிங்களா? அப்போ 10 அப்படின்னா இன்இக்வாலிட்டி. இது பாலின சமத்துவம், அது இன்இக்வாலிட்டி, ரெடியூஸ்டு இன்இக்வாலிட்டி. சரிங்களா? ஸோ 5, 10 இது ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, பாலின சமத்துவங்க. அது இன்இக்வாலிட்டி, சமத்துவமின்மை குறைத்தல் அப்படின்றது. சரி, அடுத்து பாருங்க. ஸோ 2 ஹங்க்ரி. சரிங்களா? 0 ஹங்க்ரி 2. 4 எடுத்துக்கோங்க, எஜுகேஷன். ஸோ பசி இல்லாமல் இருக்க வேண்டுமா? நல்லா படிக்கணும். 2, 4 புரிஞ்சிருச்சா? பசி இல்லாமல் இருக்கணுமா? நல்லா படிக்கணும். அப்போ 0 ஹங்கர் 2ங்க. 4 குவாலிட்டியான எஜுகேஷன், நல்ல குவாலிட்டியான எஜுகேஷன் இருக்குன்னா பசி இல்லாமல் படிக்கணும். சரியா? ரைட்டு. அடுத்து பாருங்க, 4, 8 அது 2 லிங்க் பண்ண போகிறோம். அப்போ குவாலிட்டியான எஜுகேஷன் கிடைச்சா என்ன? டீசென்ட்டான ஒர்க்கு, எக்கனாமிக் க்ரோத் இருக்கும். அப்போ 4 குவாலிட்டி எஜுகேஷன் இருந்ததுன்னா டீசென்ட்டான ஒர்க்கு அண்ட் எக்கனாமிக் க்ரோத் இருக்கும். சரிங்களா? ஓகேங்க, ரைட். அடுத்து பாருங்க, 7 எனர்ஜி, கிளீன் எனர்ஜி. சரிங்களா? ரைட்டுங்க. அப்போ 7 பாருங்க, 12 எனர்ஜி, அஃபோர்டபுள் அண்ட் கிளீன் எனர்ஜி. இந்த எனர்ஜின்றது நமக்கு தெரியல, ஆற்றல். இதை நம்ம என்ன பண்ணோம்? அளவோட கன்சியூம் பண்ணணும், அளவோட கன்சியூம் பண்ண வேண்டும். சரிங்களா? ஸோ அப்போ இது 2ஐயும் நம்ம லிங்க் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து பாருங்க, 6 என்ன? சுத்தமான தண்ணி இருக்கணும். 6 அப்படின்னா சுத்தமான தண்ணி இருக்க வேண்டும். சரிங்களா? ஸோ எடுத்துக்கலாம். அதே மாதிரி 3, 6 கூட எடுத்துக்க முடியும். 3 பாருங்க, ஹெல்த்தி, குட் ஹெல்த். அப்போ நல்ல ஹெல்த் இருக்கணும் அப்படின்னா கிளீன் வாட்டர் அண்ட் சானிடேஷன் இருக்கணும். பார்த்தீங்களா? 3, 6 எடுத்துட்டோம். நல்ல ஹெல்த் இருக்கணும் அப்படின்னா கிளீன் வாட்டர் அண்ட் சானிடேஷன் இருக்க வேண்டும். சரிங்களா? ஸோ இப்படி லிங்க் பண்ணி நம்ம படித்தோம்னாலே போதும். இதில் 17மே தெரிஞ்சுக்கலாம், அட்லீஸ்ட் இந்த லிங்க் பண்ணி ஒரு சில வெற்றியாவது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? இப்போ இதுக்கு ஷார்ட்கட்டாக என்ன வச்சுக்கிறோம் நம்ம அப்படின்னா, புவர் ஹங்க்ரி ஹெல்த்தி எஜுகேட்டட் கேர்ள்ஸ். புவர் ஹங்க்ரி ஹெல்த்தி எஜுகேட்டட் கேர்ள்ஸ் 5 வந்துருச்சு. வாண்ட்ஸ், அவங்களுக்கு என்ன வேணும்? எனர்ஜி, ஒர்க்கு, நல்ல டீசெண்டான ஒர்க்கு. இண்டஸ்ட்ரீஸ், இண்டஸ்ட்ரீஸு. இன்இக்வாலிட்டி இருக்கக்கூடாது, சிட்டியில் மாதிரி இருக்கக்கூடாது. சிட்டி மாதிரி நல்ல கன்சப்ஷன் இருக்கணும், நல்ல ஒரு கிளைமேட்டில் இருக்கணும். லைஃப் தண்ணியில் இருக்க மாதிரி இருக்கக்கூடாது, நிலத்தில் இருக்க மாதிரி இருக்கணும். பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். இறுதியாக பார்ட்னரோட இருக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஷார்ட்கட் வச்சு நம்ம ட்ரை பண்ண போகிறோம். அவங்க கொடுத்துருக்க கொஸ்டினை ட்ரை பண்ணலாமா? பாருங்க, SDG 1. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் புவர். ஓகே, புவர் ஹங்க்ரி. 2வது கொடுக்கல, ஹெல்த்தி. ஓகே, ஹெல்த், இது புவர். ஓகே, அப்போ புவர்னா பாவர்ட்டி, நோ பாவர்ட்டி. எஜுகேட்டட். சரிங்களா? 5னா கேர்ள்ஸ், அப்போ ஜெண்டர் ஈக்குவாலிட்டி.
சரிங்களா? அப்போ புவர், ஹங்கிரி, ஹெல்த்தி, எஜுகேட்டட் கேர்ள்ஸ் 5 முடிச்சிட்டேன். சரிங்களா? ஸோ 6 வான்ஸ், 7 எனர்ஜி, அடுத்து இண்டஸ்ட்ரீஸ். சரிங்களா? ஸோ இப்போ வான்ஸ் எனர்ஜி, சரிங்களா? ஸோ எனர்ஜிக்கு அடுத்து ஒர்க்கு, எனர்ஜி, அதுக்கப்புறம் இது வாண்ட்டு, இது ஒர்க்கு. ஓகேங்க. ஸோ முடிஞ்சிருச்சு. எஸ்டிஜி 5 வரைக்கும் முடிஞ்சிருச்சா? ரைட்டு. வான்ஸ் 6, 7, 8. 8னா அப்போ ஒர்க்கு. சரிங்களா? ஸோ 8னா ஒர்க்கு. அப்போ ஒர்க்கு அதுக்கப்புறம் எப்படி இருக்கணுமா? ஒர்க்கோட சேர்த்து இண்டஸ்ட்ரீஸில் இருக்கணும். இன்இக்வாலிட்டிஸ் 10. சரிங்களா? அப்படியே ஆர்டர் எழுதிடுவோமா? இண்டஸ்ட்ரீஸ், இன்இக்வாலிட்டிஸ், சிட்டியில் இருக்க மாதிரி இருக்கணும், சிட்டியில் இருக்க மாதிரி கன்செப்ஷன் இருக்கணும், கிளைமேட்டில் பிரச்சனை இருக்கக்கூடாது, வாட்டர், லைஃப் ஆன் வாட்டரு, லைஃப் ஆன் லேண்டு போதும்னு நினைக்கிறேன். அப்படி போயிட்டே இருக்கும். சரி, இப்போ 8 வரைக்கும் நமக்கு தெரிஞ்சிருச்சா? 5, 6, 7, 8 ஒர்க்கு, 9, 10, 11, 12, 13. 13 அப்போ கிளைமேட்டுங்க. சரிங்களா? எப்படி எழுதியிருக்கோம் புரியுதா? இந்த ஷார்ட்கட்டை வச்சே தான் நம்ம டீகோட் பண்ணுறோம். சரிங்களா? ஓரமாக சின்ன சின்னதாக எழுதி வச்சுக்கிறது தப்பு கிடையாது, தாராளமாக எழுதிக்கலாம். சரிங்களா? தாராளமாக எழுதிக்கலாம். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ இதுதான், இதை பேஸ் பண்ணி நம்ம மேட்ச் பண்ண போகிறோம். பண்ணிடலாமா? பாருங்க. ஸோ நோ பாவர்ட்டி ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே. ஓகேங்க. நோ பாவர்ட்டி எஸ்டிஜி 1. நோ பாவர்ட்டி எங்கேயாவது இருக்கா அப்படின்றத பார்க்குறோம் நம்ம. எஸ், பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அண்ணா யோஜனா பாவர்ட்டிக்கு. சரிங்களா? ஓகேங்க. அடுத்து ஹெல்த்து. ஹெல்த் பொறுத்த வரைக்கும் ஜன் ஆரோக்கிய யோஜனா, ஆயுஷ்மான் பாரத். சரிங்களா? ஜன் ஆரோக்கிய யோஜனா. எஸ்டிஜி 4 எஜுகேஷன். எஜுகேஷன் என்ன இருக்குது? நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, என்இபி, சமக்ர சிக்ஷா அபியான். ஓகேயா? ரைட். எஸ்டிஜி 5 ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. சரிங்களா? ஸோ ஜெண்டர் ஈக்குவாலிட்டிக்கு கொடுத்துருக்க பார்த்தீங்கன்னா இதை சொல்லலாம், பேட்டி பச்சோ பேட்டி படோ, பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளுக்கு கல்வி கற்பிப்போம் அப்படிங்கிறது. ரைட். எஸ்டிஜி 8ன்றது ஒர்க்கு, நல்ல ஒர்க்கு. இப்போ எம்ப்ளாய்மெண்ட், நேஷனல் எம்ப்ளாய்மெண்ட் பாலிசி. சரிங்களா? ஸோ எம்என் ரேகா இப்போ மாற்றிருந்தாங்க இல்லையா, விக்ஷித் பாரத் அப்படின்னு மாற்றிருந்தாங்கல்ல. ஆமாம். ஸோ விக்ஷித் பாரத்தை மாற்றிருக்கிறாங்க. ஸோ அதை சொல்லலாம். எஸ்டிஜி 13 கிளைமேட் சேஞ்சுக்கு அப்படியே டைரெக்டாக கொடுத்துட்டாங்க, நேஷனல் ஆக்ஷன் பிளான் ஃபார் கிளைமேட் சேஞ்ச். கிளியர் ஆக்குறோமா? ஸோ இந்த ஷார்ட்கட்டை ஆங்கிலத்தில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆங்கிலத்தில் சின்ன சின்ன வார்த்தைகள் எடுத்து நம்ம அதே ஷார்ட்கட்டாக உருவாக்கியிருக்கோம். சரிங்களா? கிளியர் ஆக்குறோமா? எஸ். புவர், ஹங்கிரி, ஹெல்த்தி, எஜுகேட்டட் கேர்ள்ஸ், வான்ஸ், அவங்களுக்கு என்ன வேணும்? எனர்ஜி, ஒர்க்கு, இண்டஸ்ட்ரீஸு. சரிங்களா? இன்இக்வாலிட்டி, சிட்டிஸ், கன்சப்ஷன், கிளைமேட், லைஃப் பிலோ வாட்டர், லைஃப் ஆன் லேண்டு, அதுக்கப்புறம் பீஸு, பார்ட்னர்ஷிப். ஸோ இப்போ இந்த வார்த்தைகள் மட்டும் நமக்கு ஞாபகம் இருந்தால் போதும், இந்த ஆர்டரில் ஞாபகம் இருந்தால் போதும், எப்படி கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா? சூப்பருங்க. ஸோ இதோட இந்த பதிவு நமக்கு முடிவுக்கு வருகிறது. மீண்டுமாக அடுத்தடுத்த பதிவுகளை இதே மாதிரி ப்ரீவியஸ் கொஸ்டின், அதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்க்கறதுக்கும், ஒருவேளை இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் எக்கச்சக்கமான டிவிக்யூ, சீரீஸு, டெஸ்ட்டு, இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது. See you all in the next session. Thank you.